நம்ம பார்க்க போற டாபிக் அபார்ட்மெண்ட் ஓனர்ஸோட ரைட்ஸ். இந்த டாபிக் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போலாம் இண்டிபெண்டன்ட் ஹவுஸை விட எல்லாரும் அபார்ட்மெண்ட்ல தான் வாழ்றாங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சின்னு எல்லா பிளேசஸ்லயும் அபார்ட்மெண்ட் கல்ச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்பார்ட்மெண்ட் வாங்குறது முக்கியம் இல்லை, அதுக்கப்புறம் அங்கே நடக்கிற ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறது தான் முக்கியம். அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி டைம்ஸில் அந்த அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஸ்க்கு வர ஒரே கன்ஃபியூஷன் இல்லை கொஸ்டின் என்னவா இருக்கும்னா, எனக்கு இந்த பிளேஸில் இந்த ப்ராப்ளமில் எனக்கு இருக்கக்கூடிய ரைட் என்ன அப்படிங்கிறது தான். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆர்டிஸ்டிக் அட்வொகேட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லீகல் அப்டேட்ஸுக்கு நம்மளோட ஆர்டிஸ்டிக் அட்வொகேட் யூடியூப் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அபார்ட்மெண்ட் ஓனர் அப்படின்னா யாரு? சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு அபார்ட்மெண்ட்டை ரெஜிஸ்டர்ட் சேல் டீட் மூலமா நீங்க வாங்கியிருக்கீங்க. அந்த சேல் டீட் ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அந்த ஃபிளாட்டோட லீகல் ஓனர். அபார்ட்மெண்ட்னா நீங்க மட்டும் இல்லை, உங்க ஃபிளாட்ஸ்ல இருக்கிற எல்லாரும் தான். ஸோ உங்களுக்கு காமன் ஃபெசிலிட்டிஸோட அவைலபிலிட்டியும் ஷேர் கிடைக்கும். அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி எந்த டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணணும்? சேல் டீட், பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ், அப்ரூவ்டு பில்டிங் பிளான், கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட், என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட், பட்டா டீட்டெயில்ஸ், ரெரா ரெஜிஸ்ட்ரேஷன், அசோசியேஷன் டீட்டெயில்ஸ், வாட்டர் டேக்ஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன். இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுறதுனால ஃபியூச்சர் டிஸ்பியூட்ஸை அவாய்ட் பண்ணலாம். அபார்ட்மெண்ட் ஓனரான உங்களுக்கான ரைட்ஸ் என்னது? ரைட் டு பீஸ்ஃபுல் பொசிஷன். நீங்கள் உங்கள் ஃப்ளாட்டோட லீகல் ஓனர்னா உங்கள் ஃப்ளாட்டில் பீஸ்ஃபுல்லாக லிவ் பண்ணுறதுக்கான ரைட் உங்களுக்கு இருக்குது. நெய்பர், அசோசியேஷன் இந்த மாதிரி யாரும் உங்களோட பீஸ்ஃபுல்லான லைஃப்பில் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. செகண்ட்லி, ரைட் டு காமன் ஏரியா. நீங்கள் ஃப்ளாட் வாங்கும்போது வெறும்னே உங்களோட வீடை மட்டும் வாங்கல, உங்களோட காமன் ஏரியா ஃபெசிலிட்டிஸும் சேர்த்து தான் வாங்குறீங்க. லாபி, காரிடோர்ஸ், லிஃப்ட், செக்யூரிட்டி, ப்ளே ஏரியா, கம்யூனிட்டி ஹால், சூவேஜ் ஃபெசிலிட்டிஸ், ஜென்ரேட்டர் இந்த மாதிரி எல்லாமே தான். அசோசியேஷன் உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இன்ஃபார்ம் பண்ணலாம், ஃபாலோ பண்ண சொல்லலாம். அன்னெசரியாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணக்கூடாது. ரைட் டு பேசிக் அமெனிட்டிஸ், அதாவது உங்களுக்கு பேசிக்கான எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், கார்பேஜ், செக்யூரிட்டி, சூவேஜ், ஜென்ரேட்டர் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுக்கறதுக்கு அசோசியேஷன் எல்லா முயற்சியும் எடுக்கணும். நெக்ஸ்ட், ரைட் டு இன்ஃபர்மேஷன். ஓனருக்கு அசோசியேஷன் அக்கவுண்ட்ஸ் பார்க்க ரைட்ஸ் இருக்கு. மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பெண்டிச்சரையும் அவங்களுக்கு செக் பண்ண ரைட் இருக்கு. ஆனுவல் பட்ஜெட், ஆடிட் ரிப்போர்ட்ஸ், மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்ஸ் இந்த மாதிரி எல்லாமே பார்க்கறதுக்கான ரைட்ஸ் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஓனருக்கு இருக்கு. இதில் எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். ரைட் டு ஓட். இது என்ன புதுசாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? நார்மலாக இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸில் அசோசியேஷன் எலெக்ஷன்ஸ் நடக்கிறது வழக்கம். அதில் எலிஜிபிள் ஓனர்ஸ்க்கு ஓட் பண்ணுறதுக்கான ரைட் இருக்கு, based on the bylaws of the association. Right to attend association meetings. ஜென்ரலா அசோசியேஷனில் ஜென்ரல் மீட்டிங்ஸ், ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் அப்படின்னு வைக்கிற மீட்டிங்ஸில் ஓனர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ரைட் இருக்குது. அவங்க அதில் பார்ட்டிசிபேட் மட்டும் பண்ணாமல் அங்கே சஜஷன்ஸ் கொடுக்கலாம், கொஷின்ஸ் கேட்கலாம், பட்ஜெட் என்னன்றதை பார்க்கலாம், அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம், பிளான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா ரைட்டுமே ஓனர்ஸ்க்கு இருக்குது. ரைட் டு செல் யோர் அப்பார்ட்மெண்ட். நீங்கள் ஓனர் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட்னா உங்கள் அப்பார்ட்மெண்ட்டை நீங்கள் செல் பண்ணுறத யாராலையும் கொஷின் பண்ண முடியாது.
அசோசியேஷனால் அதை ஸ்டாப் பண்ணவும் முடியாது. ஆனால் நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் டியூஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். மேபி அது ஒரு ரீசனாக வச்சு உங்கள் சேலை ஸ்டாப் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரைட் டு ரெண்ட் யுவர் அப்பார்ட்மெண்ட், அதாவது நீங்கள் ஓனர்னா உங்கள் அப்பார்ட்மெண்ட்டை ரெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கான ரைட் உங்களுக்கு இருக்கு. அசோசியேஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ண சொல்லலாமே தவிர அந்த ரெண்ட்டுக்கு விடுற ப்ராசஸை பேன் பண்ணுறதுக்கான எந்த ஒரு ரைட்ஸும் யாருக்கும் கிடையாது. ரைட் டு ப்ரைவசி, உங்களோட ப்ரைவசியை கொஷின் பண்ணுறதுக்கோ இல்லை உங்கள் ப்ரைவசியில் இன்டர்ஃபியர் பண்ணுறதுக்கோ யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. பி இட் அசோசியேஷன், பில்டர், செக்யூரிட்டி, யாராக இருந்தாலும். அன்லெஸ் அண்ட் அன்டில் தெர் இஸ் அன் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் ஆர் அ சிச்சுவேஷன் விச் இஸ் இன் நீட்ஃபுல், அந்த மாதிரி சமயத்தில் தவிர வேற எந்த ஒரு சமயத்துலேயும் உங்களோட ஃப்ளாட்டில் நீங்கள் உங்களோட ப்ரைவசியை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதுக்கான கம்ப்ளைண்ட்டை நீங்கள் ரைஸ் பண்ணலாம். ரைட் அகேன்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், இங்கேயுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம். பேஸ்ட் ஆன் கேஸ்ட், ரிலீஜன், க்ரீட், எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் ஒரு அசோசியேஷனில் கொடுக்கணும். எந்த விதத்துலையும் யாரையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கக்கூடாது. எல்லாருக்கும், எல்லா ஓனர்ஸ்க்கும், எல்லா அசோசியேஷன் மெம்பர்ஸ்க்கும் ஈக்குவல் ரைட்ஸ் தான் கொடுக்கணும். இந்த அப்பார்ட்மெண்ட் சிஸ்டமில் இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்னன்னா பார்க்கிங். பார்க்கிங் ஏரியாவுக்கு நடக்காத சண்டை அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்க வாய்ப்பே இல்லை. நார்மலி பார்க்கிங்க்கு உங்களோட சேல் டாக்குமெண்ட்ஸ், அலாட்மெண்ட் அண்ட் அப்ளிகபிள் லாவை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளால் பேச முடியும். அதை தாண்டி உங்கள் பார்க்கிங்கை தவிர வேற ஒருத்தங்களோட பார்க்கிங்கை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. விசிட்டர் பார்க்கிங்கை ஒரே ஒருத்தரே பர்மனண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி காமன் ஏரியாவில் இஷ்டத்துக்கு வெஹிக்கிள்ஸை பார்க் பண்ணக்கூடாது. எமர்ஜென்சியாக இருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியாவை பிளாக் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் பிக் இஷ்யூ இன் அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா மெயின்டெனன்ஸ். அப்பார்ட்மெண்ட்ஸில் மெயின்டெனன்ஸ் வாங்குவாங்களா? இந்த கொஷின் நிறைய பேருக்கு இருக்குது. ஏன் வாங்கக்கூடாது? லிஃப்ட், செக்யூரிட்டி, பார்க்கிங் ஏரியா, மெயின்டெனன்ஸ், எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு அவங்க கொடுக்கும்போது அதுக்கு எல்லாத்துக்கும் பே பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. அசோசியேஷன் மெயின்டெனன்ஸ் கலெக்ட் பண்ணுறத ஒரு வழக்கமாகவே வச்சுருக்காங்க. அதே மாதிரி அதை ரெகுலராக பே பண்ணுறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ஓனர்ஸான உங்களுக்கு இருக்குது. பட் அசோசியேஷனில் இருக்கிறவங்க எல்லாரும் டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டை யூஸ் பண்ண வேண்டியது அவசியம். இதில் இந்த மாதிரி பில்டிங் கட்டுற பில்டர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன தெரியுமா? அப்ரூவ்டு பில்டிங் பிளான் பிரகாரம் அப்பார்ட்மெண்ட்டை கட்டுறது, குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை அப்பார்ட்மெண்ட் பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது, ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொன்ன எல்லா அமெனிட்டிஸையும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் ப்ரொவைட் பண்ணுறது, லா படி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ஒரு அப்பார்ட்மெண்ட்டை கட்டுறது, அதே மாதிரி லாஃபுல்லி லீகலி உங்களுக்கு நெசசரியான எல்லா அப்ரூவல்ஸையும் வாங்கினதுக்கு அப்புறம் அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறது. காமனாக அப்பார்ட்மெண்ட்ஸில் வர ப்ராப்ளம்ஸ் வாட்டர் இஷ்யூஸ், லிஃப்ட் இஷ்யூஸ், நாய்ஸ் இஷ்யூஸ், பெட்ஸ், சிசிடிவி, இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு அசோசியேஷன் அப்பார்ட்மெண்ட் ஓனர்கிட்ட என்னெல்லாம் பண்ணக்கூடாது? ஃபர்ஸ்ட்லி, ஒரு அசோசியேஷன் அப்பார்ட்மெண்ட் ஓனர்கிட்ட இருந்து அப்பார்ட்மெண்ட்டை கான்ஃபிஸ்டிகேட் பண்ண முடியாது. செகண்ட்லி, இல்லீகலாக ஃபைன் இம்போஸ் பண்ணக்கூடாது. அன்னெசரியாக எந்த ஒரு ரீசனும் இல்லாமல், எமர்ஜென்சியும் இல்லாமல் ஒரு ஓனரோட அப்பார்ட்மெண்ட்குள்ளே அவரோட ரைட் இல்லாமல் என்ட்ரு பண்ண முடியாது, கூடாது. எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், இந்த மாதிரி பேசிக் அமெனிட்டிஸை எந்த ஒரு ரீசனும் கொடுக்காம ஒரு அப்பார்ட்மெண்ட் ஓனருக்கு கட் பண்ணக்கூடாது. மெயின்லி இஃப் லா டஸ் நாட் பர்மிட். பர்சனல் ஹராஸ்மெண்ட் பண்ணவே கூடாது.
இவ்வளோ நேரம் நான் ஓனர்ஸ்க்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஓனர்ஸ்க்கு ரைட்ஸ் இருந்தால் மட்டும் போதுமா? ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க வேண்டாம்? ஓனர்ஸான உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன தெரியுமா? மெயின்டெனன்ஸை ஒழுங்காக பே பண்ணுறது, எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் இந்த மாதிரி எதில் ப்ராப்ளம் வந்தாலும் யாரை அணுகணுமோ அவங்கள ப்ராப்பராக அணுகி கம்ப்ளைண்ட் கொடுத்து அது சரி பண்ணுறது, காமன் ஏரியாவை க்ளீனாக வச்சுக்கிறது, நெய்பர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறது, இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணாமல் இருக்கிறது, காமன் ஏரியாஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது, அசோசியேஷனோட பைலாஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஃபயர் மெஷர்ஸ், சேஃப்டி மெஷர்ஸ், வேஸ்ட் செக்ரிகேஷன் இந்த மாதிரி எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுறது. அட்மோஸ்ட் இதெல்லாம் பண்ணிட்டாலே ஒரு அப்பார்ட்மெண்ட்குள்ள பெரிய ப்ராப்ளம்ஸ் வராது. டிஸ்பியூட்ஸ் வந்தால் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக அந்த ப்ராப்ளமை ரீச் அவுட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், அசோசியேஷனுக்கு ரிட்டனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. எவிடன்ஸ் எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வேளை உங்கள் டிஸ்பியூட் இங்கே ரிசால்வ் ஆகலை அப்படின்னா அப்ளிகபிள் லாஸை யூஸ் பண்ணி எந்த ஃபோரம்க்கு ரீச் அவுட் ஆகணும்னு பாருங்கள். உங்கள் ஸ்டேட் வைஸும் உங்கள் ஃபேக்ஸையும் வச்சு அப்பார்ட்மெண்ட்டுக்கு தனித்தனி லாஸ் இருக்குது, which includes Registration Act 1908, Transfer of Property Act 1882, the Real Estate Act 2016. ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். உங்களோட ரைட்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், டிஸ்பியூட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா ப்ராப்ளம் இல்லாமல், டிஸ்பியூட்ஸ் இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை உங்களால் அப்பார்ட்மெண்ட்டில் லீட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸை கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கிறது உங்களோட அட்வொகேட் ராஜமாதங்கி.